எல்லாருக்கும் காலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்கிறேன், இது என்னுடைய முதல் ஈவெண்ட். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ஒரு ஆர்கானிக்கான ஈவெண்ட்டில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், நான் ஒரு ஆளாக இருக்கேன் அப்படிங்கிறதுல. அழகான காலை, மேகம் நிறைந்த வானம், முகம் காட்ட சுட்டரிக்கும் சூரியன், புன்னகையோடு மலரட்டும் இந்த நாள், இனிதே தொடங்கட்டும் இந்த விழா. முதல் கட்டமாக நம்ம எல்லாரையும் இந்த நேரம் இந்த நொடி இந்த இடத்துல ஒன்று சேர்த்துருக்க காரணமாக இருந்த தமிழ் மொழிக்கு என்னுடைய நன்றிகளை சொல்லிட்டு, உங்கள் எல்லாரையும் நேரில் பார்க்க இந்த ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த இயற்கைக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். பொதுவாக நம்ம நிறைய விஷயங்களை கொண்டாடுவோம் இல்லையா? ஸோ அப்படி நாம் கொண்டாடிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம மறந்து போய் கொண்டாட விட்ட ஒரு விஷயம் முக்கியமான படைப்புனா அது நாம தான். அப்படி நம்ம மறந்து போன மனித மனங்களை கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம எல்லாருக்கும் கொடுத்த சதீஷ்க்கு ஒரு பெரிய சந்தோஷமான வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுகளையும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ என்னுடைய மனமார்ந்த வணக்கம் உங்களுக்கு. நம்ம நிகழ்ச்சிக்கு ஒளி சேர்க்க வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களை வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. தமிழ் ஆவணப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், எழுத்தாளர் மற்றும் பேச்சாளர் முனைவர் திரு பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களை வரவேற்கிறோம். அடுத்ததாக பழங்குடி சமூகத்திற்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விடிவெள்ளியாக நின்று அவங்க வாழ்வில் புதிய வெளிச்சங்களை கொண்டு வர உழைத்து கொண்டே இருக்கிற தோழர் திரு விபி குணசேகரன் அவர்களை வரவேற்கிறோம். எங்களை போல தொகுப்பாளர்களுக்கு எல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கும் சன் டிவி நீங்கள் கேட்ட பாடல் புகழ் திரு விஜய் சாரதி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், பேச்சாளர், அன்பான ஆசிரியர் முனைவர் திரு கலைக்கோவன் அவர்களை வரவேற்கிறோம். பல அசாதாரணமான பாதைகளை கடந்து அவற்றில் வெற்றி கண்ட பழங்குடி செயற்பாட்டாளர் திரு அந்தியூர் அன்புராஜ் அவர்களை பெரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம். எழுத்தாளர், ஆதிரா பதிப்பகம் திரு கவிஞன் மொழி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். சித்தார்த்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி தாளாளர் ஜெயபாரதி அவர்களை வரவேற்கிறோம். இரண்டு வருட உழைப்பிற்கு பிறகு வெளிவரும் நம் மனித மனங்களை கொண்டாடுவோம் புத்தகத்தில் உள்ள கதாநாயகிகள், கதாநாயகர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நம்ம நிகழ்வை அருமையாக ஒளிப்பதிவு செய்ய வந்திருக்கிற ஸ்ருதி யூடியூப் சேனலுக்கு எங்களுடைய மனமார்ந்த வரவேற்புகள், வாழ்த்துக்கள். ஸோ நம்ம இந்த முக்கியமான நிகழ்வு புத்தக வெளியீட இப்போ செஞ்சுறதுக்கான கரெக்டான தருணம். இப்போ நம்மளுடைய நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான புத்தக வெளியீட்டை நடத்தி வைக்க புத்தகத்தை வெளியிட திரு பாரதி கிருஷ்ணகுமார், திரு விபி குணசேகரன், திரு விஜய் சாரதி அவர்களை முன்னழைக்கிறேன். புத்தகத்தை பெற்றுக்கொள்ள திருமதி லதா, சூர்யா, லிடியா, விங்ஸ் வெகேஷன் ஆனந்த், கார்த்திக், டிசைனர் மதன், ஓவியர் நெடுமாறன் அவர்களை அழைக்கிறோம். எல்லாரும் ஹாப்பியா கிளாப் பண்ணலாமே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்மள மாதிரியே இருக்கக்கூடிய நிறைய பேருடைய மனசு புரிஞ்சுக்கிட்டு
ட்ராவல் பண்ணி அவங்களெல்லாம் நேரில் சந்தித்து அவங்களுடைய கதைகளை வந்து புத்தகமாக எழுதணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட்க்கு ஒரு அப்ரிசியேஷன். எல்லாருமே சூப்பராக உங்களோட கிளாப்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் ஒரு 5-6 புத்தக வெளியீட்டு விழாக்கு நாங்கள் உங்களை மறுபடியும் கூப்பிடுவோம் அப்படின்றத நம்புகிறோம். ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம். உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. உங்களோட கைத்தட்டல் தான் எங்களுக்கு இன்னுமே முன்னாடி எடுத்துகிட்டு போகும். நம்ம சதீஷ் அவர்களுக்கு வந்து பொன்னாடை ஊத்துறதுக்காக சார் வந்திருக்காரு. ரொம்ப நன்றி. ஸோ இங்கே இருக்கவங்க மட்டும் இல்லை, உட்காந்துருக்கவங்க எல்லாரோட மனசுலேயும் இருக்கிற அந்த ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. நமக்கே நம்மளே இந்த புக் எழுதி நாமளே ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஹாப்பினஸ். அதை வந்து யாருனாலன்னா அவரோட மனசால தான். ஸோ ஒரு நல்ல மனசுக்கு தான் மற்ற நல்ல மனசை புரிஞ்சிக்க முடியும் இல்லைங்களா? அதை தான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ நிகழ்ச்சியோட நாயகன் திரு ரா சதீஷ்குமார் ஆர்ஜேவாக இருந்து பல மனிதர்களை சந்தித்து அவங்களோட மனசை புரிஞ்சிக்க ஆரம்பித்து அதுக்கப்புறம் ட்ராவல் பண்ணி அங்கே போயிட்டு அவர் பெஸ்ட்டாக பார்த்த பீப்புள் இவங்களெல்லாம் எப்படி நம்ம வந்து சொல்லாமல் இருக்கணும் அப்படி நிகழ்ச்சிகளோடு சொல்கிறத நிறுத்தாமல் அடுத்து ஒரு புத்தகமாக அவங்கள பற்றி பதிவிடணும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அவருடைய ஒரு ஏற்புரைக்காக தான் நாங்களாம் வெயிட்டிங். வாங்கினா முதல்ல எல்லாத்துக்கும் வணக்கம். உங்கள் நேரத்தை கொடுத்து எங்களுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மனித மனங்களை கொண்டாடும் இந்த புத்தகம் 2 வருஷத்துக்கு முன்னாடி மெகாலயா போயிட்டு வந்ததுக்கப்புறம் சின்ன வாட்ஸ்அப் மூலமாக எழுத ஆரம்பித்தேன். வாட்ஸ்அப்பில் காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு ஃபோட்டோ போட்டு அந்த ஃபோட்டோக்குள்ளே ஒரு 700 எழுத்து மட்டும் தான் வைக்க முடியும். அப்படி தான் நான் ஆரம்பித்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு சானிட்டோரியம் ஹாஸ்பிட்டல்லேருந்து டீன் எனக்கு கால் பண்ணுறாப்புல, இப்போ ஒரு பையனை பற்றி நீ ஸ்டேட்டஸ் போட்டிருந்தீல, அவர் நம்பர் கிடைக்குமான்னு கேட்கும்போது, ஏன் டாக்டர் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நம்பர் கொடு அப்படின்னு சொன்னாப்புல. நான் நம்பரை டக்குன்னு நம்ம கொடுக்க முடியாது, நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன், நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் கான்ஃபரன்ஸ் போடுறேன். பார்த்தா அவர் மதுரையில் இருக்கிற ஒரு டாக்டர், இங்கே ஈரோட்டில் இருக்கிற ஒரு டாக்டர் பார்த்தீங்கன்னா டீன் 20 வருஷம் கழிச்சு அவர் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசுகிறாப்புல. ஸோ அந்த ஒரு சின்ன ஸ்டேட்டஸ் தான் அப்படியே மாறுச்சு. அதுக்கு அடுத்த வாரமே என்ன ஆகுதுன்னா, தோழர் திவ்யா பாரதி அவர்களை பற்றி எழுதினேன். அன்பன் ஃப்ரெண்டு ராஜி அக்கா டக்குன்னு ஃபோன் பண்ணி, அப்பா ரயில்வேல இருந்தாங்க, இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் வந்து க்ளவுஸ்லாம் போடாமல் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, அப்பா நிறைய விஷயங்கள் பண்ணினாங்க, அதனால என்ன ஆகுதுன்னா அப்பாவுக்கு மெமோலாம் கொடுத்தாங்க. அப்பா கடைசி வரைக்கும் இருக்கும்போது அந்த பொண்ணை பார்க்கணும் பேசணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டாங்க, பட் முடியல, அப்பா இறந்துட்டாரு. தோழர் நீங்கள் ஒரு 500 ரூபா அனுப்பிச்சிடுங்க தோழர், நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னாங்க. ஸோ அடுத்த வாரமே இப்படி வரும்போது டக்குன்னு என் ஃப்ரெண்டு சஞ்சு ஹலோ எஃப்எம்ல வேலை பண்ணுறான், அவங்ககிட்ட இந்த மாதிரி நான் சொன்னேன், மச்சான் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வைக்கிற மாதிரி அடங்குற மாதிரி ஃபோட்டோ வச்சு கொடுன்ட்டு. நம்ம தலைவர் எப்பயும் போல் 6 மணிக்கு மேலே வண்டி ஓடாது அப்படின்ட்டு என்னமோ சொன்னான். அதுக்கப்புறம் அவனை உட்கார வச்சு ஒரு போஸ்ட் பண்ணி அப்புறம் பீஃபங்கி அப்படிங்கிற சாஃப்ட்வேரில் டைப் பண்ணி அந்த ஒரு 3 மாதம் நான் ஒரு 100 பேர்த்த நான் எழுதினேன், டிசம்பர் 31 வரைக்கும். இதுக்கு முக்கிய காரணம் இருந்தது, ஏற்கனவே நிறைய வாட்டி சொன்னது தான் லிடியா, அவங்களுக்கு மறுபடியும் ஒரு வாட்டி நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, கலைக்கோணனா அன்புராஜ் அண்ணா இந்த நல்லா இருக்குது இது புத்தகமாக போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி போடலாமே அப்படின்ட்டு இருக்கும்போது கரெக்டாக ஏப்ரல் 16, 2023 PS வினோத்ராஜ் எனக்கு ஃபோன் பண்ணாப்புல. நடிகர் சிவகார்த்திகேயன் கான்ஃபரன்ஸில் பேசணும். அப்போ இந்த மாதிரி ஜீதாஸ் ஐயா பற்றி பேசும்போது 50 மனிதர்கள் பற்றி நான் பேசும்போது அவர் சொன்னார், நாங்கள் கண்டிப்பாக இதை பண்ணுறோம், சப்போர்ட்டாக இருக்கோம், நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கும்போது அந்த ட்ராவல் அப்படி தான் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் நிறைய பேர் இதில் யாருன்னா எனக்கு குறிப்பாக நிறைய இடத்துல இது போட வேண்டாம் நல்லா இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் என்ன ஆச்சுன்னா டக்குன்னு மதுரையிலேருந்து விஜயகுமார் அண்ணா வந்திருக்காரு. ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரூஃப் ரீடிங் பண்ணவர் அவர் தான். அவருக்கு அண்ணா சொல்லாமலாம் தப்பா எடுத்துக்க மாட்டிங்களே, அண்ணனுக்கு பார்வை தெரியாது, தமிழ் ஆசிரியர், இது வரைக்கும் மாணவர்களுக்கு ஒரு 4000 புத்தகம் 5000 புத்தகம் இலவசமாகவே கொடுத்துருக்காரு. அவர் தான் விஜயகுமார் அண்ணா. அண்ணா நன்றிண்ணா. அவர்கிட்ட கொடுக்கும்போது ஒரு பயம் இருந்துச்சு. இப்பயுமே ஆசிரியர்கள் பார்த்தா எனக்கு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்குது, அது என்னன்னே தெரியல, அவங்க உண்டாக்குன அந்த மாதிரி ஒரு விஷயம். கலைக்கோணனா மாதிரி ஆசிரியர்லாம் வந்திருந்தாங்கன்னா நிறையா நான் கற்றுருந்துருப்பேன், நான் புத்தகத்துக்கு கூட நான் எழுதியிருக்கேன். சரி இவர் ரிலீஸ் நல்லா இருக்குது பண்ணு அப்படின்னு சொன்னால் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவில் தான் இருந்தேன். கரெக்டாக இணையரவு நிகழ்ச்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது ராத்திரி 10:45 ஃபோன் பண்ணி பேசலாமா
அப்படின்னாரு. ஏன்னா எழுத்து நல்லா இல்லைன்னா அவர் கரெக்டாக பயங்கரமாக திட்டிடுவார். டக்குன்னு யாருக்கும் உதவியும் பண்ண மாட்டார். அந்த எழுத்து மேலே ஒரு பிடிப்பு, அவ்வளோ வாசிப்பு அப்படிங்கும்போது அந்த அண்ணா சொல்லி தான் எனக்கு தெரியும். இந்த மனித மனங்களை கொண்டாடுவோம் புத்தகம் பாவலா சாவலா பறவை ஒரு கைடு அப்படின்னாப்புல. அண்ணா அப்படின்னா என்ன பறவைனா நம்ம ஈரோட்டு பக்கம் வருமா அப்படின்னு நான் கேட்டேன். அப்புறம் பாவலா சிறவை பறவைனா என்ன அப்படின்ட்டு எனக்கு நிறையா சொல்லி கொடுத்தாப்புல. இது ஏன் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு இவ்வளோ தயக்கம் பண்ணுறீங்க, ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ரொம்ப இது ஒரு ட்ராவல் வந்துச்சு. இது வரலாமா வேண்டாமா அப்படின்ட்டு நிறையா போராட்டங்களுக்கு பிறகு அன்பராஜனா மாதத்துக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி புத்தகம் என்னாச்சு அப்படிம்பாரு. இவர் என்னடா ஆளே காணோம், வேலூர் போயிட்டா ஈரோட்டை மறந்துட்டியா அப்படிம்பாரு. முதல்ல பிகே ரொம்ப நன்றிங்க பிகே. அது என்னன்னா உங்ககிட்ட ஓவியம் தான் நான் கேட்க ஃபோன் பண்ணேன். உன் புத்தகத்துக்கு நான் வாழ்த்துறை எழுதக்கூடாதா அப்படின்னாரு. இப்போ வரைக்குமே நான் சொல்லுவேன், உங்களை பார்த்தா ஒரு மாதிரி எனக்கு ஒரு பயம் இருக்குது, உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டா தாராளமா. இப்படி சொன்னால் எப்படி தான் கட்டி பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் கூட ஃபோன் பண்ணி, பிகே நான் ஒன்று கேட்குற தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ எழுத்துக்கள் எழுதியிருக்கீங்க, எவ்வளோ ஆவணப்படங்கள் எடுத்திருக்கீங்க. கண்ணதாசன் ஐயா தேசிய விருது வாங்கும்போது அந்த இரவில் வந்து அவர் சொன்னாப்புல அந்த இரவு ஃபுல்லாக நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். எப்படி நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னு உடனே நான் அதை மேடையில் சொல்கிறேன், எழுத்தாளர்களுக்கு உண்டான கர்ப்பமே இதுதானா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பிபிஜி தோழர் ஆகட்டும், அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நிவின் பாலி மாதிரி பிரேமம் படத்தில் வர ஹீரோ மாதிரி தாடி வச்சுருந்தாரு. நான் பக்கத்தில் போய் ஐயோ அவ்வளோதான் இருக்கிறீங்க அப்படின்ட்டு தாடியெல்லாம் தொட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நடுவில் தாடியெல்லாம் எடுத்துட்டாப்புல. ஸோ இந்த மாதிரி மனிதர்கள்கிட்ட நான் பழகும்போது, பயணம் பண்ணும்போது இதாச்சு. அப்புறம் முக்கியமாக ஐயா குமார் ஷா, எந்திரியா, நீ கண்டிப்பாக எந்திரிக்கணியா. ஏன்னா இந்த புத்தகத்தில் வர முக்கால்வாசி கான்டெக்ட் பார்த்தீங்கன்னா அவர் இந்தியா ஃபுல்லாக பயணம் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. ஐயா எந்திரியா, எல்லாம் கை தட்டலாம். PS வினோத்ராஜ் எனக்கு அறிமுகப்படுத்தினது அவர் தான், சத்யாவை அறிமுகப்படுத்தினது அவர் தான், சபரிதாவை அறிமுகப்படுத்தினது அவர் தான், நம்ம புத்தகத்தில் ஒரு 10 பேர்த்தை அறிமுகப்படுத்தினது அவர் தான். நான் செல்லமாக அவரை தாடி வாளான்னு சொல்லுவேன். ஒரே நிமிஷம் ஐயா, சாப்பாடு வந்துருச்சா? இல்லை கேட்டுக்கிறியா? ஓகே. தாடிவாலான்னு சொல்லுவேன். அவ்வளோ மனிதர்களை சேமித்து வச்சுருக்காப்புல, இந்தியா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்காப்புல, நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பாப்புல. அவங்களோட பேசும்போது பழகும்போது இந்த மனுஷன் எப்படி இந்த மாதிரிலாம் பண்ணாப்புல அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய ஓவியர் நெடுமார் அண்ணா, அவருக்கு கண்டிப்பாக நன்றிகள் நான் சொல்லிக்கணும். சுந்தரம் அண்ணா கிட்ட தான் நான் பேசினேன், அவர் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் இருந்தனால முடியலை. ஸோ நான் ஒரு நெடுமார் அண்ணா அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு உடனே கேலி சித்திரங்கள் தான் வரைஞ்சிட்டு இருந்தாப்புல. டக்குன்னு நான் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் தான் அனுப்பிச்சேன். அது மனோவோட ஃபோட்டோ. அது மனோ கூட ஒரு வாட்டி அனுப்பிச்சேன். மனோவோட ஃபோட்டோ அனுப்பும்போது இது வரைக்கும் தான் வரைஞ்சிருந்தாரு. பார்த்த உடனே ஃபிக்ஸு இவர் தான் அப்படின்னோடனே, எங்கள் கழுத்து வரைக்கும் தானே வரைஞ்சிருக்கீங்க, மீதி நீங்கள் பார்த்துக்குவீங்க, இவன் பார்த்துக்குவார் அப்படிங்கிற மாதிரி, பிளாங்காக இருக்கிறது நீங்கள் பார்த்துக்குவீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ இது பண்ணாப்புல. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் திருச்சியில் ஒரு ஆஃபீஸில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாப்புல. இரவு நேரங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு 5 மாதமாக நமக்கு வரைஞ்சி கொடுத்தாப்புல. ஆனால் ரொம்ப நன்றிண்ணா. ஆனால் எந்திரிக்கலாண்ணா, உங்களை எல்லோரும் பார்க்கணும், நீங்கள் ஷை டைப்புன்னு தெரியும், எல்லோரும் பார்க்கணுண்ணா. அதுக்கப்புறம் அசோக், ரொம்ப நன்றி அசோக். நான் டிசைனருக்கு அலைஞ்சிட்டு இருக்கும்போது மதனை நீங்கள் தான் அறிமுகப்படுத்துனீங்க. மதனுக்கும் எனக்கும் 7ஆம் பொருத்தம் அப்படின்னு தான் சொல்லுவோம். எடுத்த உடனே நாங்கள் ஒன்றும் பேசிக்கல. ஐயா அந்த ஃபோட்டோ இப்படி வருது, அதுக்கு மேலே ஹார்ட்டின் தொங்கணும் இப்படிங்கும்போது நான் கேட்டதை பண்ணிட்டாப்புல. எப்படி இருக்கே அப்படின்னு கேட்கும்போது கேவலமாக இருக்குது அப்படின்னு அப்புறம் எடுத்த உடனே அவர் அப்படி தான் சொன்னாப்புல. அதுக்கப்புறம் நான் ஒரு ஐடியா சொன்னேன், சரி ஒரு ஓவியம் வருது, அந்த கதையை படிக்கிறாங்க, முதல்ல ஓவியத்தை பார்க்கணும், பின்னாடி டிசைன் பார்க்கணும், இதை தாண்டி தான் எழுத்துக்குள்ளே போகணும். அப்போ வந்து எழுத்து பாருங்கள், பார்த்துட்டு சின்னதாக நீங்கள் வரைஞ்சி கொடுங்க, டிசைன் பண்ணி தாங்க அப்படிங்கும்போது ஈரோட்லேருந்து வேலூருக்கு ஆஃபீஸ்க்கு நான் போயிட்டுருக்கேன் வண்டியில். டக்குன்னு சங்ககிரிக்கு ஃபோன் பண்ணி, ஆனால் டக்குன்னு ஒரு 50 பேர் லிஸ்ட் எடுத்திருக்கேன், என்னென்ன வரையணும் அப்படின்னு உடனே மனோக்கு என்ன வரையல அப்படின்னு சொன்னாப்புல. நான் ஏன் மனோனா எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் நான் அவர் தான் அனுப்பிச்சேன். எடுத்து விடுனேன், அடகு கடை அப்படின்னு போடு, அடகு கடை மனோ அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஜெயாமா ஒரு இது, ஆனந்து, இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் பட்டு நான் ஃபோனில் டீ குடிச்சுட்டு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவ்வளோதான். பார்த்தா ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாருங்க உண்மையாலுமே. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, மதன் கிரேட். ஏன்னா நான் பேர் மட்டும் தான் சொன்னேன். தேங்க்ஸ் மதன். சா பாலமுருகன் சார்கிட்ட அவரை பற்றி நான் எழுதியிருப்பேன். நீங்கள் மறக்காமல் சோழகர் தொட்டி புத்தகம் படிக்கணும். சா பாலமுருகன் ஓவியம் இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா பெருசாக ஒரு வனம் இருக்கும். அந்த வனத்துக்குள்ளேருந்து 2 பெண்ணுடைய கை இருக்கும். அந்த கையில் பார்த்தீங்கன்னா தாலி இருக்கும்.
இது எதுக்கு நீ வரைஞ்ச எனக்கு புரியலையே அப்படிங்கும்போது, இல்லைண்ணே சோழகர் தொட்டி இந்த வீரப்பன் தேடுதல் வேட்டை நடந்துட்டு இருக்கும்போது அதிரடிப்படை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க பழங்குடி மக்களை. அப்போ பிபிஜி தோழர்கிட்டையும் பாலமுருகன் தோழர்கிட்டையும் ஒரு பழங்குடி பெண் கேட்டாங்க, ஐயா இந்த தாலியை நான் கழுத்தில் கட்டிக்கிட்டுமா இல்லையா, என் புருஷனை தூக்கிட்டு போயிட்டாங்க. அது அது நான் சர்ச் பண்ணனே, எப்படி பண்ண அப்படின்னு தெரியலைங்க. டக்குன்னு ஃபோன் அடியா அவருக்கு, தோழர் உண்மையாலுமே ஆமாம் ஆமாம் இதெல்லாம் உனக்கு யார் சொன்ன முதல்ல அப்படின்னாப்புல. மதனோட வேலைப்பாடுகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அவரு ஒரு 4 மாதம் பண்ணார். மதன் எந்திரிக்க. தேங்க்யூ ஸோ மச் மதன், ரொம்ப நல்லா பண்ணீங்க. அதுக்கப்புறம் அண்ணா கலைக்கிறோன்னா இதுக்கெல்லாம் மூல காரணம் நீங்கள் தான். ரேடியோவில் என்னுடைய வாய்ஸ் கேட்டுட்டு ஆஃபீஸ்க்கு நேரில் வந்து பார்த்துட்டு இவங்ககிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் கோச்சிட்டு போயிட்டீங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நான் ஃபஸ்ட் டைம் உங்களை வீட்டில் வந்து பார்க்கும்போது, பிக்கி இது நான் உங்ககிட்ட சொல்லி அவனை ஒரு சொல்லலை, நீங்கள் ஒரு வீடியோ பேசியிருக்கீங்க, அதை பார்த்துட்டு இருந்தாப்புல. வாட்டி நான் பார்க்குறேன், நல்ல வேலை இதை பார்க்காம முட்டேன். ஒரு ஃபோன் பண்ணி ஏன் பார்க்கல எதுக்கு பார்க்கலன்னு எனக்கு கேள்வி கேட்பார். ஒரு 1/2 மணி நேரம் இரு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தார். உங்கள் வீடியோ தான் பார்த்துட்டு இருந்தார். அப்போ தான் பிகே அப்படிங்கிற ஒரு நபர் எனக்கு அறிமுகம் ஆகிறாரு. இப்போ நான் வேலூரில் தனியாக இருக்கும்போது கூட பிகேவோட ஸ்பீச் நான் அதிகமாக கேட்பேன். அந்த மேடையில் பேசுகிறது, என்ன மனுஷையா என்னமா பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அந்த மாதிரி அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். ரொம்ப சோர்வாக இருக்கும்போது இவருக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா பிகே அப்படிங்கும்போது, அந்த தற்கொலை எண்ணத்தை ரொம்ப அழகாக சொன்னீங்க. கருவறுத்தல் என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி நீங்கள் பேசுனது இன்னும் ஆழமாக இருந்துச்சு. அன்றைக்கி நான் ரேடியோவில் அதை கதையாக பேசினேன். நிறைய அம்மாக்கள் எழுதுங்க. எல்லாத்துக்கும் நன்றி பிகே. தோழர், நம்ம மறுபடியும் அந்த தாடியெல்லாம் வளருங்க. அந்த தாடியை பிடிச்சி பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அப்புறம் அன்புராஜ் அண்ணா ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஒரு வாட்டி நம்ம வீட்டுக்கு நான் வந்திருந்தேன். அறம்படம் டைரக்டர் வந்திருந்தார். அவர் நிறைய கேள்வி என்கிட்ட கேட்டாப்புலண்ணா. சத்தியமாக ஒன்றுமே தெரியாதுண்ணா. மார்கழி இசை அப்படின்னு கேட்டாப்புல, தெரியாதுண்ணா. அவர் போனதுக்கப்புறம் தனியாக கூப்பிட்டு நீங்கள் என்கிட்ட ஒரு சொன்னீங்க, தோழர் ரேடியோவில் பேசுகிறது மட்டும் வாழ்வியல் இல்லை, நியூஸ் பேப்பர் படிங்க, புத்தகம் படிங்க, மக்களை போய் சந்திங்க, இதுதான் உங்களை மேலே கொண்டு வரும் அப்படின்னீங்க. கலைக்கணும் நாங்கள் ஃபோன் போட்டு கதறி அழுகுறேன். அண்ணா அவர் கூட இருக்கிறவங்க எல்லாம் அரசியல் பின்னுறாங்கன்னா நான் என்னென்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை, தி ஹிந்து வாங்கு, நடுவில் எடிட்டோரியல் பேஜ் இருக்கும், அது ஒரு வாரம் படி, ஒன்றுமே புரியாது உனக்கு. அப்போ 11ஆவது உனக்கு புரிய ஆரம்பிச்சு நீ ஃபோன் பண்ணி என்கிட்டயே பேச ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ட்டு அவரு சொன்னப்பல. ஆனால் அதுக்கு ரொம்ப நன்றிங்கண்ணா. சார் ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக ஆரம்ப காலகட்டமே நீங்கள் தான். ஒரு வாட்டி சன்லைஃப்பில் இருக்கும்போது திருப்பதி லட்டு இதில் இப்பவும் திருப்பதி லட்டு இஷ்யூ போயிட்டுருக்கு. அப்பயும் திருப்பதி ஒரு கேள்வி கேட்டு இது கொடுக்கலாம் இல்லை, எல்லாத்துக்கும் ப்ரைஸ் லட்டு கொடுக்கணுக்கா. நான் நல்லா ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு 6 மணிக்கு வந்தேன். டெய்லியும் ஒரு 4 கேள்வி 5 கேள்வி. என் ஷிஃப்ட்டு 6 மணிலேருந்து மதியானம் 2 மணி வரைக்கும். நான் 2 கேள்வி கேட்கணும். படுத்து தூங்கிட்டுக்கா நான். 2 கேள்வியும் கேட்கல. எனக்கு இவர் டக்குன்னு ஃபோன் பண்ணி, கேள்வி கேட்டியாப்பா திருப்பதி லட்டு. என்ன திருப்பதி லட்டு? திருப்பதி லட்டு அப்படின்னு எனக்கு சத்தியமாக ஞாபகம் இல்லை. என்ன திருப்பதி லட்டு எனக்கு புரியல, சொல்லுங்கள் சதீஷ் கோட்டச்சாமியே எந்திரி அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நான் சொன்னதுக்கப்புறம் தான், எப்பா நீங்கள் இந்த மாதிரி போடாமல் விட்டுறீங்க, மேலே இருக்கிறவங்கள நான் தான் திருப்பதி லட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டு நினச்சிட்டு இருக்காம்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தார். சார் ரொம்ப தேங்க்ஸ். நிறையா இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. முதல்ல சசிகுமார் அப்பாவை பற்றி தான், நான் அவங்க அப்பா பற்றி தான் நான் பேசினேன். அந்த ஆடியோவில் உங்களுக்கு காமிச்சேன், அதுக்கு தான் மேலடி காமிச்சேன். எல்லாத்துக்குமே தேங்க்ஸ். அதுக்கப்புறம் பனை பார்த்த சாரதி, சுந்தர் பின்னாடி அமைதியாக உட்காந்துட்டு இருக்காப்புல. நம்ம புத்தக வெளியீடை வச்சுட்டு ஒரு ட்ராவல் பண்ண போகிறாரு பிகே. ஃபுல்லாக நாட்டு விதைகள்லாம் வச்சுட்டு ஒரு கதை எழுதிட்டு ராமநாதபுரம் வரைக்கும் ஸ்கூட்டியில் போகிறாரு. நேற்று நைட்டு வந்து நமக்காக எல்லாம் வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்பான்சர் பண்ண எல்லாத்துக்கும் பேர் சொல்ல முடியல, தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாத்துக்கும் நன்றி. முடிஞ்ச அளவுக்கு நம்ம புத்தகத்தை வாங்கி எல்லாத்துக்கும் கொடுங்க, ஓகேங்களா? விலை வந்து 299 ரூபா இருக்குன்ட்டு கொஞ்சம் கோவப்படாதீங்க. ஏன்னா இந்த புத்தகம் என் மைண்டில் இப்படி தான் இருக்கணும், என் மனிதர்களை இப்படி தான் கொண்டாடணும். பின்னாடி வந்து ஓவியம் இருக்குது, அடுத்த எழுத்து வந்து ஓவியத்தை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக தான் நான் பார்த்து எல்லாம் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மனிதர்களை போய் பாருங்கள். இந்த புத்தகத்தை படித்து ஒரு மனிதரை போய் நீங்கள் இப்போ நேரில் பார்த்தீங்கன்னா கூட இந்த புத்தகத்தோட வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நன்றி சொல்லி முடிச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறேன். கவனிச்சிங்களா, முன்னிலிருந்து நம்ம வந்தப்போ நேச்சர்லேயே இருக்கோம் அப்படின்னு சொன்னப்போ நேச்சர் அதே மாதிரி நம்ம கிருஷ்ணகுமார் சார், பாரதி கிருஷ்ணகுமார் சார் பேசும்போது பைபிளில் ஆரம்பித்தார், அப்புறம் குரான் ப்ரேயருக்கு ஒரு பிரேக் எடுத்தார், கடைசியாக கோவில் குளம் துறவி கதையை சொல்லி தான் முடித்தார். அந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து தான் இந்த நிகழ்ச்சி இருக்குது அப்படின்றதுல, அதில் நானும் ஒரு பாட்டாக இருக்கேன்றதுல ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷம். அண்ட் இப்போது எல்லாருக்குமே நன்றி சொல்கிற தருணம் தான். நம்ம புத்தக வெளியீட்டிற்கு வெவ்வேறு வழிகளில் உதவிய திரு அன்புராஜ் அவர்களுக்கு, திரு புதுவை இளவேனில், திரு நாச்சி, மருத்துவர் எஸ் தெய்வநாயகி, பனை பார்த்தசாரதி, திரு யுவ பிரகாஷ், செல்வி தீபா, குக்கு சிவராஜ், புகாரி ராஜா, விங்ஸ் வெக்கேஷன் திரு ஆனந்த்,
வானகம் ஆனந்த், சித்தார்த்தா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி தாளாளர் ஜெயபாரதி அம்மா, சுட்டியானை அசோக் குமார், ஸ்ருதி யூடியூப் சேனல் மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் முக்கியமாக உங்களுக்கு சிறப்பு பரிசுகள் இருக்குது. அதாவது புத்தகத்தில் இடம் பெற்றிருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பரிசுகள் வச்சுருக்காரு. ஸோ அவங்களாம் கொஞ்சம் முன் வந்து வாங்கிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயமும் இருக்குது. சாரோலை திரு மனோஜ்குமார் அவர்கள் பனை ஓலையிலிருந்து செய்யப்பட்ட விஷயங்கள், பொருட்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நம்ம கேர்ள்ஸ்க்கு கூட நிறையா இயரிங்ஸ்லாம் கூட வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அவங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிற விற்பனை பயிற்சி எல்லாமே வந்து அவங்க சொல்லிக் கொடுக்கவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா உழுது ஊன் சுந்தர் அவருடைய விதை கண்காட்சியும் இருக்குது. நிறைய ட்ராவல் பண்ணி, பைக்லேயே ட்ராவல் பண்ணி மரபு விதைகளெல்லாம் சேகரித்து அதை வந்து செல் பண்ணிட்டும் இருக்காரு. எல்லா விஷயமும் அதை பற்றின கண்காட்சியும் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா இயல்பாக அசோக் குழந்தைகளுக்கான புக்ஸ் எல்லாம் வந்து வச்சுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மைம் ஆர்டிஸ்ட் இருக்கார் இல்லையா, அவருக்கும் ஒரு ரொம்ப தேங்க்ஸ். யுகேஷ் பாபு, தேங்க்யூ. ஸோ நம்ம ஹாப்பியாக நிறைய விஷயங்கள் பேசிட்டோம். இப்போது நீங்கள் யாராவது நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லலாம். அதுக்கான நேரம். நீங்கள் உங்களோட ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் வித் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு இல்லை சதீஷ்க்கு நான் இந்த விஷயம் இன்னொரு விஷயம் நான் வந்து மறந்துட்டேன். நம்மளுடைய சபரிதா அந்தி மந்தாரை அவங்களும் வந்து இந்த புக்கில் இடம்பெற்றிருக்காங்க. அவங்க வந்து அவங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஆர்டிஸ்டாக இருக்காங்க. மென்சஸ் வித் மென் அப்படின்னு. மென்க்கு வந்து எப்போவுமே மென்சஸ் ரொம்ப தூரமாக தான் இருக்கும் இல்லையா. நம்ம வந்து இந்த பீரியட் பிளட் அதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டோம். பட் அந்த பீரியட் பிளட்ஸை வச்சு அவங்க ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்க. அவங்க ஒரு டீமோடு வந்திருக்காங்க, பிரிட்டோ, தினேஷ், ஸ்ருதி அவங்கெல்லாம். ஸோ அதுவும் நீங்கள் கண்காட்சிக்கு வச்சுருக்காங்க, அதுவும் பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ. எஸ், இந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்காவது ஷேர் பண்ணணும் அப்படின்னா எஸ் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஒரு சின்னதாக முடிச்சிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். தேங்க்யூ. அனைவருக்கும் உற்சாகமான மதிய வணக்கம். மனித மனங்களை கொண்டாடுவோம் என்ற புத்தக வெளியீட்டிற்கு உண்மையிலே இந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்தது இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் என் மனசு எங்கேயோ போயிடுச்சு. உண்மையும் மனசு இருக்கக்கூடிய பாரங்களும் மனிதனை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒவ்வொரு நொடியில் பாரதி கிருஷ்ணகுமார் சாரோடைய ஸ்பீச் வந்து உண்மையிலேயே நிகழ வச்சுருக்கு. இந்த நிகழ்ச்சிக்கு நான் எனக்கு எப்படி அறிமுகம் கிடைச்சதுன்னா, இங்கே வர்றதுக்கு ரேவதி அன்புராஜ் தோழர் அவங்க தான் வந்து அனுப்பிச்சிருந்தாங்க வாட்ஸ்அப்பில். எதாச்சுமாக தான் இந்த நிகழ்வுக்கு வந்தோம். ஆனால் இவ்வளோ பெரிய போதி மரத்துக்கடியே இவ்வளோ அறிவு கிடைக்குங்கிறது நான் உண்மையிலேயும் மெய்சிருந்துட்டேன். நான் எங்கள் ஊரில் கவுண்டிச்சிபாளையத்தில் படித்தெடு தமிழா படிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு டியூஷன் சென்டர் தான் படிப்பாக ஒன்று நடத்திட்டு இருக்கேன். இது வரைக்கும் ஒரு 6 பேர் அரசு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன். இலவசமாக தான் நடத்திட்டுருக்கோம். ஸோ இந்த நிகழ்வு இன்னும் இது போன்ற அதாவது அந்த பகுதியில் கல்வி சார்ந்த விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்திகிட்டு இருக்கோம். நானும் எனது துணையர் கவிதாவோட சேர்ந்து தான். என் பேர் நடராஜன். நான் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி பெருந்துறையில் நான் உதவியாளராக அலுவலகத்தில் பணிபுரிஞ்சிட்ருக்கேன். இந்த மனித மனங்களை கொண்டாடுவோம் நிகழ்வு என்னை இன்னொரு இடத்திற்கு கடத்தி சென்று விட்டது, வெற்றி பெற்றது என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் என் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. முன்னாடியே நம்ம சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு நிமிஷம் வரும், கடலை தேடி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 22 கடலில் போய் அந்த 22 கடல் நீங்கள் போவீங்களா அப்படின்றது தெரியாது. உங்களுக்காக சதீஷ் போயிட்டு வந்த அந்த ஒரு கிஃப்ட் ஆம்பஸ் புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறவங்களுக்காக நிகழ்பெற்றிருக்கிறவங்களுக்காக வழங்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துடலாம். முன்ன வரீங்களா? புத்தகத்தில் யார் யார் இருக்கீங்க, அப்படி இருக்கிறவங்க இங்கே இருக்கீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வாங்க முன்னாடி வாங்க. கிளாப் பண்ணலாமே. புரியுது, லன்ச் டைம் வந்துருச்சுன்னு. அவ்வளோதான், இன்னொரு 10 மினிட்ஸில் சாப்பிட போயிடலாம். வாங்க கிளாப் பண்ணலாமே. ரொம்ப நன்றி. நன்றிங்க ஐயா.
பெட்ரிஷியா வந்து சின்ன குழந்தைங்களுக்கு டியூஷன் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக சைக்கிளில் பயணம் பண்ணி சென்னையிலேருந்து மதுரை வரைக்கும் போய் இருக்கிற எல்லா அரசு பள்ளி குழந்தைகளுக்கும் கதை கேட்குறது, கதை எழுதுறது, ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பெட்ரிஷியா தோழர் உங்களை கேட்டிருந்தாப்புல, விபிஜி தோழர். வணக்கம். ரொம்ப நன்றி பெட்ரிஷியா. சபரிதா வாங்க. வாங்க தோழர். ஸ்ருதி, பிரிட்டோ, நீங்கள் அங்கே பார்த்தீங்களா? மென்சஸ் வித் மென். நீங்களே சொல்லிடுறீங்களா? எனக்கு இங்கிலீஷில் வரல. மென்சஸ் வித் மென்றது என்னன்னா, ஆண்களோட மாதவிடாய் பற்றி உரையாடணுன்றதுக்காக கலை வடிவம் வந்து நம்மளை தாக்கணும், கலைக்குள்ளே நம்மளும் ஈடுபடுத்தணுன்றதுக்காக தான் அந்த சேர் வடிவம். பொதுவாக மாதவிடாயை பெண்களோட உடல் மட்டும் பொருத்த முடியாது. மாதவிடாய் பெண் உடலுக்கு அப்பாற்பட்டது, பாலினம் அப்பாற்பட்டது. உட்கார சமயத்தில் நமக்கு வந்து சேரில் உட்காரும்போது, பொது இடங்கள் பேருந்தில் பயணப்படும் போது நம்ம மாதவிடாய் ரத்தம் வந்து ஐயோ பற்றுமோன்னு ஒரு இங்கே பேசும்போது கூட ஒரு தோழர் சொன்னாங்க, சகதி மாதிரி தானே அது, அதில் என்ன பெரிய அவமானம் அப்படின்ட்டு. அது ஷேம்லெஸ்ஸாக இருக்கணும், வெக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம எல்லாரையும் ஈடுபடுத்தி அதில் உட்கார வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது மூலியமாக அந்த கலை நம்மளை உணர முடியும் அப்படின்றதுக்காக அந்த ஷேம்லெஸ் ட்ரெயின்னு ஒரு சேர், அந்த ஐடியாவை வந்து உருவாக்கி கொடுத்தது பிரிட்டோ வந்து ஒரு ஆர்கிடெக்ட். வுட் ஒர்க்லாம் நல்லா பண்ணுவார். அவர் தான் வந்துட்டு இந்த பழைய ஸ்கிராப், அது சும்மா கடந்த ஒரு சேரு, அந்த சேர் எடுத்து இப்படி இந்த மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்னு கொடுத்தது. ஸ்ருதி நானும் வந்து எனக்கு எப்போவுமே லேட்டாக தான் பீரியட்ஸ் வரும், ஸ்ருதிக்கு அப்பப்போ வந்துடும். எங்களுக்கு மாதவிடாய் நாட்களில் நாங்கள் உட்காந்து ஓவியங்களாக இதை வரைவோம், இதை பற்றி பேசுவோம், இதை பற்றி எங்கள் நண்பர்கள் வட்டத்தில் பேசுவோம். இதில் இன்னும் பேசப்படாத விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குன்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, நம்ம மட்டுமே பேசிகிட்டு இருக்கோமேன்னு இந்த ஓவியங்களை பிரிண்ட் பண்ணி போஸ்ட் கார்டாகவும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணிப்போம். ஸோ போஸ்ட் கார்ட்ஸ்லாம் அங்கே இருக்குது, நீங்கள் வந்து தாராளமாக அதை எடுத்துகிட்டு போகலாம். நன்றி சதீஷ் இந்த வாய்ப்புக்கு. நன்றி சபரிதா. ஐயா தாடிவாலா வாயா. குமார் ஷா நிறையா கான்டெக்ட் கொடுத்தது இவர் தான். நிறைய ட்ராவல் பண்ணுவாப்புல, இந்தியா ஃபுல்லாக சைக்கிளில் ட்ராவல் பண்ண ஒரு மனிதர். அது மட்டும் இல்லாமல் நம்ம புத்தகத்தில் எழுதியிருக்கேன் அந்த பன்னிக்குட்டி கதையில், நீ என்னை எப்படி அடித்தா உன் கண்ணை எப்படி வலிக்குதோ அதே மாதிரி தானே என் கை வலிக்கும், கையை அடிச்சுக்கிட்டே இருக்க, கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு வா, நானும் ஓய்வு எடுத்துகிட்டு வரேன், மறுபடியும் வந்து அடிச்சுக்கோ அப்படிங்கிற ஒரு வசனத்தை பன்னிக்குட்டி நாடகம் மூலமாக சொல்லியிருக்காரு. என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு குமார் ஷா ஐயா, ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். இது உங்களால் சாத்தியமானது. அடுத்தது புகாரி ராஜா ஐயா. ஐயா நம்ம புத்தகத்தில் எழுதியிருப்பேன், என் செல்ஃபோனில் இப்போ வரைக்குமே ஒரு ரிங்டோன் வருதுன்னா அது இவரோட ரிங்டோன் தான். அட்டப்பாடி கரெக்டுங்களா? அதில் அட்டப்பாடி அப்படிங்கிற ஒரு கேரளா மாநிலத்தில் மது அப்படிங்கிற பையனை அடித்து கொண்டுட்டாங்க, அவன் அரிசி திருடிட்டான்ட்டு. போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவன் அந்த அண்ணா வயிற்றில் ஒரு பருக்க கூட இல்லை. அவங்கள நேரில் போய் சந்தித்து நிறைய டாக்குமெண்ட்ரி, எளிய மக்களை, கோயம்புத்தூரில் பூச்சின்னு அப்படிங்கிற ஒரு அண்ணா, இந்த மாதிரி நிறையா இது. இப்போ சமீபத்தில் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்காங்க, வனம் தேடும் நதிகள், ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு போகுது, கண்டிப்பாக அது வெற்றி அடையும். நான் அதை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தலை ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இவர் தாங்க ஐயா, இவர் தான். இப்போ ஆமாம், இதெல்லாமே அவங்க அம்மா சொன்னது, இவர் சொன்னது. அப்போ தோழர்கிட்ட அன்னைக்கு ரிங்டோன் வரும்போது தோழர் நல்லா இருக்கு, யார் கொடுத்தா அப்படின்ட்டு அவர் கேட்டாப்புல. அண்ணா அது இவர் தானே பண்ணாப்புல. ஐயா ரொம்ப நன்றியா, ரொம்ப நன்றியா. ஆக்சுவலாக மனுஷங்கனாலே பயம் இருக்கும், நிறைய வெறுமைகள் இருக்கும், தள்ளி ஒதுங்கி தான் போய் நின்று தான் அப்படி தான் நான் மனுஷங்களை பார்த்துருக்கேன். கறிக்கல்ல தான் வேலை பார்ப்போம், ஆனால் டெய்லி நம்ம சுற்றி ஒரு 1000 பேராச்சும் கிராஸ் பண்ணி போவோம், ஒரு மாதத்தில் பார்ப்போம். ஸோ மனுஷங்களை விட்டு நிறைய காயப்படுறோம் அப்படிங்கும்போது ஒதுங்கி நிற்கிறது ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் என்ன தான் ஒதுங்கி போனாலும் நம்மளை ஏதோ ஒரு கட்டத்தில் கட்டிப்பிடிச்சி கண்ணீரை தொடச்சி நம்மளை அந்த காயத்துலேருந்து மீட்டெடுக்கிறது மனுஷங்க தான் இருப்பாங்கன்றத நான் இந்த ஜேர்னியில் கற்றுக்கிட்டேன். ஸோ கிட்டத்தட்ட நான் வீடியோவாக பண்ணுறத சதீஷ் எழுத்து மூலமாக மனுஷங்களை கொண்டாடுறாரு அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது எவ்வளோ எளிமையாக இருந்துச்சு. இந்த எளிமையே பெரிய ஒரு பிரம்மாண்டமாகவும் சதீஷ் நிகழ்த்திருக்காரு. நிறைய மனுஷங்களை சந்திக்கணும், நிறைய மனிதர்களை கொண்டாடணும். ஃபேஸ்புக்கை திறந்தால் யாராச்சும் திட்டிகிட்டே இருக்கும், காலைல ஒருத்தன் திட்டுறோம், மத்தியானம் ஒருத்தன் திட்டுறோம், திரும்ப மறுநாள் ஆனால் திட்டினவனை கொண்டாடுறவனை திட்டுறாங்க, எல்லாமே மாறி இருக்குது. ஸோ இப்படிப்பட்டத்தில் சூழலில் ஒரு சக மனுஷனை மேலே
நம்ம வச்சுருக்க நம்பிக்கையும் பரஸ்பரமான அன்பும் தான் வந்து நம்மளை இயக்கும்னு நம்புகிறேன் நான். ஸோ அதே நம்பிக்கை தான் சதீஷ்க்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய மனிதர்களை சந்திக்கணும் அப்படின்றதான் சந்திச்சுட்டு நான் ரெக்வஸ்ட்டாக கேட்குறேன். நிறைய பயணிக்கணும், அது எழுத்து வடிவம் வந்து அடுத்து காட்சி வடிவமாக மாறணும், பெரிய இடங்களுக்கு போகணும்னு வாழ்த்துறேன். அடுத்தது ஆனந்த் தலை வாங்க. விங்ஸ் வெக்கேஷன். சாரதி சார், ஆனந்த் சார் பேசிட்டீங்க. நம்ம புத்தகத்தில் எழுதும்போது நான் ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன், என்னை போல் ஒருவன் உன்னை போல் ஒருவன்ட்டு. நான் எப்பப்போ சோர்வாக இருக்கனோ வேலூர்லேருந்து இவருக்கு ஃபோன் பண்ணால் அழகாக பேசுவார். சொல்லுங்க தலை, மனுஷங்களாம் அப்படி இல்லை தலை, பார்த்துக்கலாம் தலை, இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கு தலை, இப்படி தான் அவர் பேசுவார். இந்த முகத்தில் புன்னகை என்ற பூவை தவிர வேறு பூ பூக்காது அப்படின்ட்டு ஆனந்தக்கிட்ட நான் எழுதியிருப்பேன். இதே பூ தான் பூத்துக்கிட்டே இருக்கும். தலை ரொம்ப தேங்க்ஸ், எல்லாத்துக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி தலை. மனோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு மனுஷன். ஏன்னா ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கும், நம்ம புத்தகத்தில் எழுதின விஷயம் தான் நான் சொல்கிறேன் சின்னதாக. ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கோம், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார். யார் கையிலாச்சும் காசு இல்லைன்னா டக்குன்னு சாயந்தரம் வந்து காசை கொடுத்துட்டு போ அப்படின்ட்டுருவாப்புல. திரும்பி கூட கேட்க மாட்டாப்புல. ஃப்ரெண்ட்ஸுக்காக அவருடைய நகையெல்லாம் நிறையா அடகு கடையில் இருக்குது. நானும் ஆனந்து கூட கிண்டல் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன், இன்று முதல் நீ அன்போடு அடகு கடை என்று மகாராசா என்று அழைக்கப்படுவாய் அப்படின்ட்டு. எளிய மக்களுடைய கூட இருக்கிறவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணால் பண்ணுற ஒரு மனிதர். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இவர்கிட்ட பேசுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் நீங்கள் பேசுங்க, ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, அவ்வளோ பேசுவீங்க, நல்லா பேசுவார். தலை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். தலை நான் சின்ன தப்பு பண்ணாலுமே என்னை திட்டுறது இவங்க தான். நைட்டு 11 மணி ஆனாலும், நான் நேற்று கூட நைட்டு 11 மணிக்கு நான் மெய்யழகன் படம் பார்த்த ஒரு ஆர்டிக்கல் அனுப்பிச்சிருக்கேன், கொஞ்சம் படித்து பார்த்துட்டு சொல்லு, போஸ்ட் பண்ணலாம் அப்படிம்பாங்க. ரொம்ப அழகாக எழுதுவாங்க. அவங்க எழுத்து நடை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். மனித மனங்களை கொண்டாடுவோம் புத்தகம் எழுதுறதுக்கு முக்கிய காரணம் இவங்க தான். நம்ம புத்தகத்தை திறந்த உடனே என்னை எழுத வைத்த லிடியாவுக்கு நன்றி. நன்றி லிடியா, தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி வாயிலா ஜீவனுக்கு நல்லது பண்ணிக்கிட்டே இருங்க. தேங்க்யூ. நவீன் அக்ஷயம் ட்ரஸ்ட் அப்படின்ட்டு நடத்திட்டு இருக்காரு. இப்போ சமீபத்தில் நிறையா இதில் வந்துட்டு இருக்கு. ரோட்டில் யாசகம் எடுக்கும் மனிதர்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஹோமில் சேர்த்து அவங்களுக்கு மெடிக்கல் பார்த்து அவங்கள வீட்டில் சேர்க்குறதா இவருடைய வேலை. நிறைய பேசுவோம் ரெகுலராக. தலை சோஷியல் மீடியாவில் பாட்டெல்லாம் இதாகுது, எங்கள் வீடியோ எதுவுமே ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு நிறைய சொல்லுவாப்பில். எஃப்எம்ல இவரை பற்றி நான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி ரோட்டில் ஈரோடு, நாமக்கல், கோபி, சத்தியமங்கலம் இங்கெல்லாம் யாசகம் எடுக்கும் மனிதர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டு கம்மியாக இருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் இவர் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. ரொம்ப நல்ல மனிதர் தலை, ரொம்ப நன்றி. கடைசி நேரத்தில் எனக்கு நீங்கள் உதவி பண்ணீங்க, தேங்க்யூ ஸோ மச். அடுத்து சுந்தர் ஆயா, ரேவதி அக்கா டக்குன்னு மதியானம் ஃபோன் பண்ணி, தம்பி என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணீங்க, எல்லோர்கிட்ட கொண்டு வரட்டா அப்படிம்பாங்க. சின்ன வயசாக இருக்கும்போது அக்கா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. அங்கே வந்து இன்னொரு அம்மா கிடச்சிட்டாங்க அப்படின்ட்டு அந்த அம்மா பார்த்தீங்கன்னா 2 நாள் நல்லா பார்த்துக்குறாங்க. 3ஆவது நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 3ஆவது ஃப்ளோரில் மேலே போய் பார்க்கும்போது இந்த அக்காவுக்கு அப்போ சின்ன வயசு, ஒரு 40 குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. இந்த அக்கா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்கும்போது இவங்களை கூட்டிகிட்டு வந்த அந்த பெண் வந்து பாலியல் தொழிலுக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது டக்குன்னு அந்த அக்கா கத்தி எடுத்துகிட்டு குத்திட்டாங்க. சாக போகிறோம், மீதி 40 குழந்தைகள் உசுரோடு இருக்கட்டுமே, நல்லா வாழ்ட்டுமேன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த கத்தி எடுத்து குத்தி அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்புறம் ரொம்ப மாதமாக கோமாவில் இருந்து அதுக்கப்புறம் மைசூர் சிறையிலிருந்து நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணி நாடகம் மூலமாக அன்பராஜன் அறிமுகமாகி, அன்பராஜன் ஒரு 1500 காதல் கடிதங்கள் எழுதியிருக்காரு. அந்த காதல் கடிதங்கள் என்கிட்ட சொல்லியிருக்காரு. நன்னடத்தை காரணமாக விடுதலையாயிருக்காங்க. வாழ்வென்பது வாழ்வதற்கே இந்த வாசகம் இவங்க 2 பேத்துக்குமே பொருந்து நான் சொல்லுவேன். அக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ரொம்ப நன்றிக்கா. உங்களை நிறைய பேர் பார்க்கணுன்னாங்கக்கா, ரொம்ப நன்றிங்கக்கா. அக்கா அக்கா இவ்வளோ நேரம் இன்ட்ரோ கொடுத்தது கொடுக்குறது அக்கா, எப்போ வாங்குனீங்க? அப்படியா, சரிக்கா.
சுந்தர் இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி மரபு விதைகளை சேமித்து ஃபாரின்காரங்க சேனல்லாம் கூட வந்து இன்டர்வியூ எடுத்து நேற்று கூட நைட்டு பேசிகிட்டு இருந்தோம். கத்திரிக்காயில் எத்தனை ரகம், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எவ்வளோ கத்திரிக்காய் இருக்குன்ட்டு நிறைய பேசணும். ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு தெரிஞ்சது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு மட்டும்தான். அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் இவர் பண்ணியிருக்காரு. நாட்டு விதைகள் சேர்த்து இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான். ஒரு பையன்கிட்ட போய் விதையை கொடுத்துருவாராமா. அது என்ன விதைன்னா அந்த பையன் திருப்பி கேட்டானா இவர் சொல்லுவாப்லையாம்மா, நீ மண்ணில் போட்டு வளர்த்தி பார்த்துக்கோ, அப்போ தான் உனக்கு தெரியும். அப்போ உனக்கு தெரியுமில்ல. அந்த பையன் வளர்த்திட்டு வந்து, ஆனால் நீங்கள் கொடுத்தது வெண்டைக்கானா, வெண்டைக்கான்னு தெரியுதுல்ல, அதை காய வச்சு நீ மற்றவங்களுக்கு விதைய கொடு அப்படின்ட்டு ட்ராவல் பண்ணுற மனிதர். இப்போ கூட நம்ம மனித மனங்களை கொண்டாடும் புத்தகத்துக்கு நேற்று நைட்டு வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இப்போ ராமநாத ஐயா ராமநாதபுரம் வரைக்கும் போகிறாரு ஸ்கூட்டிலேயே. நான் எப்படி கடலை தேடி ஸ்கூட்டியில் பண்ணேன்னா அதே மாதிரி தலைவர் அதை மாதிரி பண்ண போகிறாப்புல. ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொன்னீங்க. 4 பிஸ்கட் அரைச்சா பால் சாப்பிட்டதுக்கு சமம்னா அந்த 4 பிஸ்கட் அரைச்சா பால் வருமான்ட்டு எனக்கு கிருஷ்ணகிரியில் மேட்டுப்பாத்தி கட்டும்போது நீங்கள் சொன்னீங்க. இயற்கை விவசாயி மறக்காமல் யூடியூப்பில் போய் இவரை பற்றி பாருங்கள். ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா. நந்தகுமார்ஜி அப்பா வாங்க. வணக்கம் ஜி. இந்த மனுஷன் நான் வாட்டி பார்க்கும்போது நான் கேட்ட கேள்வி என்னன்னா, தலை நான் காட்டுக்கு விதைய போட போகிறேன், நான் காட்டுக்கு நல்லது பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது, காட்டுக்கு நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தீங்கன்னா போது காடு தன்னைத்தானவே புதுப்பிச்சுக்கோ அப்படின்ட்டு சொன்னாப்புல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம், பர்கூர், திம்பம் இந்த காடு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா பிடிசி கரெக்டுங்களா பிசிடி அப்படிங்கிற தனியார் அமைப்போடு சேர்ந்து லட்சக்கணக்கான விதைப்பந்துகளை காட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்பாருங்க. நான் கேட்டேன் இவர்கிட்ட, கல்யாணம்லாம் பண்ணிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டேன். நீ பண்ணிக்கிட்டியா அப்படின்னு கேட்டப்பல, இல்லை நானும் பண்ணல, நீங்கள் பண்ணலையா, ஒரு ஆதங்கத்தில் தான் கேட்டேன் அப்படின்னோடனே, எனக்கு காடு போகிறது வரதுக்கு பெட்ரோலு, திங்கிறதுக்கு சாப்பாடு, என் மிருகங்கள் போதும், என் வாழ்வியல் அழகாக இருக்குது அப்படின்ட்டு சொன்ன ஒரு மனிதர். இன்றைக்கி கூட ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டேன், தலை காட்டில் விதை பொறுக்க போகணும் அப்படின்னா, அதெல்லாம் நாளைக்கு பொறுக்கிக்கலாம் வாங்க முதல்ல அப்படின்ட்டு கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்தேன். தலை ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க தலை. ரொம்ப நன்றிங்க தலை. அன்பண்ணா அண்ணா வாங்கண்ணா. ஓகேண்ணா. அன்பண்ணா என்னுடைய ஃபேவரட்டான பர்சன். புக்கு ரிலீஸ் பண்ண வேண்டாம், பிரிண்ட் போட வேண்டாம், நல்லா இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஃபோன் பண்ணி, தோழர் ஒருத்தர் எழுதுவார், வேண்டாம் அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, நல்லா இருக்குது இப்படியே போடுங்க, இல்லைனா இலக்கண பிள்ளைகளாக இருக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் இல்லை தோழர், உன் மனுஷன் நீ எப்படி பாராட்டுவேன், எந்த மாதிரி பாராட்டுவேன், அன்பனா அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கணும், அதான் பண்ணியிருக்கீங்க போடுங்க முதல்ல அப்படின்ட்டாரு. இன்றைக்கி தமிழக சிறைச்சாலையில் கழிப்பறை வசதி இருக்குன்னா அதுக்கு முக்கிய காரணம் அன்புராஜ் அண்ணா மட்டும்தான். நீங்கள் நேரம் இருக்கும்போது அண்ணா பேர் சொல்ல மாட்டேன், நீங்கள் நேரம் இருக்கும்போது அன்புராஜ் வீரப்பன்னு கூகுளில் போய் டைப் பண்ணி பாருங்கள், நிறைய கதைகள் பேசியிருப்பார். அதில் என் மனசை ரொம்ப பாதித்த கதை கவிதாக்காண்ணா. கவிதாக்கா இப்போ நான் ரொம்ப சோர்வாக இருக்கும்போது கவிதாக்கா அந்த எங்கே போனாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி இப்போ வரைக்குமே இருக்குது. ஆனால் எங்களுக்குள்ளே ஒரு விதையை போட்டது நீங்களும் கலைக்கணும் அண்ணாவும் ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. எல்லாம் முடிஞ்சுமா? செல்விக்கா சாரி என்னை மன்னிச்சிடுங்கக்கா. செல்விக்கா ஐயோ வாங்கக்கா, இல்லை உங்களை நான் அறிமுகப்படுத்தவே இல்லைக்கா, டக்குன்னு கிஃப்ட்டை கையில் கொடுத்துட்டு ஓடிட்டக்கா, மன்னிச்சிடுங்க. இவங்க பேர் செல்வி. என்னுடைய பழைய எஃப்எம்ல நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நிகழ்ச்சிக்கு லேடிஸ் டேக்கு வந்திருந்தாங்க. என் ஃபோன் நம்பர் கேட்டு எங்கள் மேனேஜர் கிட்ட தொந்தரவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண உடனே டக்குன்னு எடுத்த உடனே இப்படி தான் பேசினாங்க, நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டேக்கரா அப்படின்னாங்க. எடுத்த உடனே நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டேக்கரா, நான் மேரி ஹோமை பார்த்துட்டேன், ஐஸ்வர்யா ராயை பார்த்துட்டேன், சித்ராமாவை வந்து என்னை பார்த்துருவாங்க, ஜோதிகா என்னை 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்காச்சும் வந்து பார்த்துருவாங்க. ஆனால்
நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா அப்படின்னு உடனே நமக்கு கொஞ்சம் பயந்த மாதிரி போய் மிரட்டினாங்கன்னா சொல்லுங்கள் பரவாயில்லைங்க நாம் அப்படியே அமைங்கிடுவோம். அப்புறம் தான் சொன்னாங்க நான் தான் டிரைவிங் வித் செல்வி அப்படின்னாங்க. இருக்கட்டும், டிரைவிங் வித் செல்வி தானே, நான் டிரைவர் வித் சதீஷ் தான், நானும் தான் வண்டி ஓட்டிட்டேன் அப்படிங்கும்போது டிரைவிங் வித் செல்வி சவுத் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் டாக்ஸி டிரைவர் இவங்க தான். அப்போ ஆரம்பித்த இந்த உறவு இப்போ வரைக்குமே போய்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த அக்கா பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கூகுளில் போய் டிரைவிங் வித் செல்வி அப்படின்ட்டு போட்டிங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்ரி வரும். அது 3000 ரூபா கட்டி தான் பணம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அது கட்டி தான் நீங்கள் ஆகணும். நானும் கேட்டிருக்கேன், தரமாட்டேன்ட்டாங்க இது வரைக்கும். ஓகேக்கா, இந்த அக்காவோட டாக்குமெண்ட்ரி மறக்காமல் பாருங்கள், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரெய்லரே எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அக்கா ரொம்ப நன்றி. எனக்கு நீங்கள் பேசுகிறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு சதீஷ்க்கு, அப்புறம் உங்களுக்கு எல்லாத்துக்கும், உங்கள் கூட எல்லாத்துக்கும் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் ஒரு நன்றி. எனக்கு வந்து நான் வந்து சைல்டு பிரைட். நான் நார்மலான ஒரு எல்லாம் உங்களை மாதிரி ஒரு நார்மலான பொண்ணு கிடையாது. நான் சைல்டு பிரைட் கூட. ஸோ நான் டிரைவிங் கற்றுக்கிட்டது கூட ஒரு என்னுடைய 15வது வயசில் நான் டிரைவராக வந்து ஃபார்ம் ஆகி நான் மைசூரில் தான் ஃபஸ்ட்டு டாக்ஸி ஓட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு சதீஷ் வந்து கிடைச்சதுன்னா எஃப்எம்மில் தான். ஒரு ஃபோன் கால், நான் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் கேட்குறதுக்காக ஒரு ஃபோன் வந்து தினேஷுக்கு ஃபோன் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னை அலோ எஃப்எம்க்கு வந்து இன்வைட் பண்ணாங்க. அப்புறம் வந்து அங்கே சதீஷோட ஒரு வாய்ஸ் வந்து என்னை செகண்ட் டைம் சூசைட் அட்டன் பண்ணறதுக்கு ஒரு இது வந்து சதீஷோட வாய்ஸ் தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன இன்சிடெண்ட் நடந்துச்சோ செகண்ட் லைஃப்லேயும் அதே இன்சிடெண்ட் நடக்கும்போது நான் சூசைட் அட்டன் பண்ண தான் போனேன். அப்போ வந்து ஒரு நைட்டு இந்த வாய்ஸ் கேட்டேன். நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சதீஷோட வாய்ஸ் கேளு, நல்லாயிருக்கும், பேசு, கதை கேளு அப்படின்னு. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், டைரி வந்து அடுத்தவங்களுடைய பர்சனல் டைரி படிக்கிறது என்னத்தை போய் ஒரு கதைன்னு பேசுகிறீங்க அப்படின்னு. பட் ரியலாக அன்றைக்கி அந்த டைரி கேட்கும்போது நான் கொன்னுக்கக்கூடாது, நான் வந்து மீண்டும் வாழணும். இப்போ என் கூட அக்கா வந்திருக்காங்க, அவங்களுக்கே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு தெரியாது. ஆனால் சதீஷுக்கு தெரியும். நான் ஒவ்வொரு வாட்டி சதீஷ்கிட்ட பேசுவேன். ரொம்ப நன்றி சதீஷ், இங்கே வந்து ரொம்ப நன்றி. என்னை செகண்ட் டைம் என்னை சூசைட் பண்ணிக்காமல் என்னை வந்து சேவ் பண்ணி இங்கே கொண்டுட்டு வந்தது சதீஷ் தான். தேங்க்யூ சதீஷ். நன்றி. இப்போது அந்த புக்கில் இடம் பெற்றிருக்க ஒரு சின்ன விஷயம், எனக்கு இங்கே பாரதி மேமுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நான் இந்த ஸ்கூலுக்கு செகண்ட் டைம் வரேன். எனக்கு ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு வந்தப்போ வந்து என்னை இங்கே வந்து ஆனர் பண்ணினவங்க ஜெய் பாரதி மேம். எனக்கு இது செகண்ட் டைம் ஸ்கூலுக்கு வரேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. கோபி அண்ணா, அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா, வாங்க வாங்க, இல்லை பரவாயில்ல, வாங்க வாங்க. அவங்க நெடுமரண்ணா அப்படியே வந்துருங்கண்ணா நீங்களும். தலை வாங்க தலை. இவர் பேர் வந்து விஜய், இவங்க அண்ணா பேர் வந்து கோபி. அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாப்புல. நான் சன் டிவியில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ப்ளே அவுட்டில் இவங்க அண்ணா தான் வந்து எனக்கு நிறைய ஸ்கிரிப்ட் பேப்பர்லாம் கொடுப்பாங்க. ஆர்ஜேக்கு எப்படி பேசணும் அப்படின்ட்டு, இப்படி பேசுகிறா அப்படி பேசுகிறா அப்படின்ட்டு சொல்லுவார். எனக்கு எஃப்எம்மில் வேலை கிடைச்ச போது எனக்கு எஃப்எம்மில் வேலை கிடைக்கும்போது இவங்க அண்ணாக்கு தான் ஃபோன் பண்ணேன். வண்டி ஓடி போயிட்டு இருந்தாப்புல, ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல. அப்புறம் திடீர்னு அவங்க அண்ணன் இறந்துட்டாப்புல. இப்போ வரைக்கும் ரஞ்சித்தோட எல்லா படத்துலையும், கபாலி, அட்டகத்தி, மெட்ராஸ், இந்த எல்லா படத்துலையுமே இவருடைய அண்ணா நடிச்சிருப்பாப்புல. அவர் இறந்து போனது உண்மையுமே திரையுலகத்துக்கு ஒரு பேர் இழப்புன்னு தான் சொல்லுவாள். அவ்வளோ ஸ்கிரிப்ட் வச்சுருப்பாப்புல, நிறையா இது பண்ணுவாப்புல. ஸோ தலை அண்ணா சார்பாக கண்டிப்பாக அண்ணா இங்கே தான் இருப்பாப்புல. தேங்க்யூ ஸோ மச் தலை. நெடுமாற அண்ணா. அண்ணா, மனித மனங்களை கொண்டாடுவோம் புத்தகத்துக்கு ஓவியம் ஃபுல்லாக வரைஞ்சது இவர் தான். நான் எடுத்த உடனே இவர்கிட்ட ஆனால் ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்ட உடனே ஒரு ட்ராயிங்க்கு வந்து 1500 2000 வாங்குறேன் அப்படின்னாப்புல. நான் உடனே அண்ணா என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்லை அப்படின்னு உடனே என்னுடைய செயல்பாடுகள் எல்லாமே சொன்னேன். டக்குன்னு இந்த மனுஷன் யோசிக்க கூட இல்லை, சரி தினக்குள்ளேயே 500 கொடுத்துருங்க போதும் அப்படின்ட்டாப்புல. அதுக்கப்புறம் அப்போ இருந்து ஒரு 6 மாதமாக இப்போ வரைக்கும் தொந்தரவு நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனால் தேங்க்ஸ், உங்கள் ட்ராயிங் நான் அடிக்கடி சொல்லுவேன். இவர் வரவே மாட்டேன்ட்டாப்புல. கடைசி நிமிஷத்துக்கு கூட அதெல்லாம் வேண்டாங்க, எதுக்குங்க விளம்பரப்படுத்திட்டு நான் இங்கே இருந்துக்கிறேங்க திருச்சிலியே அப்படின்னாப்புல. ஆனால் நான் ரொம்ப கண்டிப்பாக சொல்லி வந்திருக்காப்புல. ஆனால் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. உங்கள் ஓவியங்கள் இன்னும் நிறைய பேசப்படுங்கண்ணா. உங்களுக்கு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுவாங்க.
டிசைனர் மதனோட நம்பரும் இவருடைய ஃபோன் நம்பரும் புக்கில் போட்டிருக்கேன். ஓவியம்லாம் பார்த்து மறக்காமல் பாராட்டுங்க. ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பாராட்டுதல். ஆனால் நன்றிண்ணா. தங்கவேலு ஐயா இல்லை எல்லாருமே கூட பக்கத்தில் வச்சுருக்காங்களாங்க ஐயா, அதனால தாங்க ஐயா. சூலூர் தங்கவேலு ஐயா, இவர் பார்த்தீங்கன்னா கீரை சாகுபடி இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நான் கோயம்புத்தூர் சூலூர் போனால் கூட நிறைய இயற்கை விவசாயம் பற்றி எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு. இவர் கேட்குறது ரெண்டு விஷயம் தான். என்னென்னா டெய்லியும் காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் வந்து என்கிட்ட விவசாயம் கற்றுக்குங்க. நிலம் கொடுத்துட்றேன், தண்ணி கொடுத்துட்றேன், பயிர் கொடுத்துட்றேன். நீங்கள் விவசாயம் மட்டும் பண்ணுங்கள், பயிர் வந்துடும் கண்டிப்பாக. உங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருங்க. மனசு இருந்தால் என்கிட்ட கொடுத்துட்டு போங்க கொஞ்சோண்டு. ஆனால் நான் கேட்குறது ஒன்று தான், டெய்லியும் காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் வந்து விவசாயம் கற்றுக்கோங்க என்கிட்ட அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருக்காப்புல. சூலூரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காப்புல. இன்ட்ரெஸ்ட் தான் தயவு செஞ்சு போங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. புத்தகத்தில் தம்பி வந்து முதல் என்னுடைய நண்பர் தான் அறிமுகப்படுத்தினார். கேரளாவில் இருக்கார், அட்டப்பாடிங்கிற ஊரில். அவர் மூலமாக தான் எனக்கு அறிமுகமானார். ஒரு சில வார்த்தைகள்லேயே அவர் என்னுடைய மனசை ஈர்த்துட்டார். நான் நிறையா மக்களோட பயணம் பண்ணியிருக்கேன், அது மனங்களோட பயணம் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இங்கே வந்ததுலேருந்து அழுதுகிட்டே தான் இருந்தேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு மனசுக்குள்ளே ஒரு ஈர்ப்பாக தான் இருந்தது. வேளாண்மை இது வந்து எனக்குள்ளே உயிர்ப்பித்தது. பாரதி சொல்லியிருக்காரு, வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், பயிற்சிகள் பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடுவோம் அப்படின்னு. அந்த நோக்கம் எனக்குள்ளே நான் நிறையா இயற்கை விவசாயத்தோட தேடுதலில் 35 ஆண்டு காலம் செஞ்சிட்ருக்கேன். என்னுடைய வாழ்நாளில் ஒரு கட்டம் முடிஞ்சிடுச்சு. இளைய தலைமுறை 24லேருந்தே ஒரு 35 வயசுக்குள்ளே இருக்கிற விவசாயிகளை நான் பார்க்கவே முடியல. இப்போல்லாம் பூரா குழந்தைங்க தான். தொட்டலில் இருக்கிற குழந்தை வந்தாலும் நான் விதையூனி பழக்கி விட்ருவேன். இப்போ அந்த வேலை தான் நடந்துகிட்ருக்கு. என்னுடைய இன்ஸ்டாகிராமில் பூரா குழந்தைகளை நான் வச்சுருக்கிற விவசாயம். அடுத்த தலைமுறை நம்ம பையன் பிள்ளைக்கு சாப்பாடு போடுவாங்க, ஏன்னா பேர மாதிரி தான் சாப்பாடு போடுவாங்க. அந்த நிலையில் இப்போ இருக்கிற யார் வந்தாலும் தங்கி இருந்தால் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்றேன், விவசாயத்தை கற்றுக் கொடுத்துட்றேன். விவசாயம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிற இடத்துல போய் விவசாயியோட பேசி நிலத்தை கொடுக்க சொல்லி அவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறோம். அது என்னுடைய வேலை. இந்த வாய்ப்பு இந்த தம்பி பாராட்டாமல் இருக்க முடியல. ஏதோ மனசுக்குள்ளே ஒரு நெருட்டலோடு வந்தேன். இன்றைக்கி கண்ணீரிலேயே இப்போது இந்த நிகழ்வு நிறைவடையுது. இன்னும் இந்த மாதிரி ஆத்மாக்கள் உணரணும், மனித நேயங்களுக்குள்ளே பயணம் பண்ணணுன்னு ஒரு வாழ்த்துறையோடு இந்த நிகழ்வுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சதீஷுக்கு, வந்திருக்கிற பெரியோர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை முழுசாக அமைதியோட பொறுமையோடு கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம இன்னையிலேருந்து நம்மளை சுற்றி இருக்கிற மனித மனங்களை கொண்டாட மறந்துட வேணாம். அது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு.